திராவிட இயக்கம் எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கு, வீரமணியா எவ்வளவு உத்தமரு. தமிழ் தேசியம்னு அவர் வெளிப்படையாக பேச மாட்டார். ஆனால் ரகுபதியோட எழுத்துக்கள் தமிழ் தேசியத்தோட தொடர்புடையது அப்படிங்கிறது நம்ம தான் கொண்டு வரணும். அந்த அக்ரகாரத்துடைய பேர் கேட்டால் உங்களுக்கு டக்குன்னு ஒரு இடம் ஸ்பார்க் ஆகலாம். கல்பாத்தி அக்ரகாரம். மின்சாரத்தை கடத்தும் தன்மை உண்டு தான் நம்மளாம் இயற்பியலில் படிச்சிருப்போம். தீண்டாமையை கடத்தும் தன்மை உண்டுன்னு படிச்சிருக்கோமா? அப்படிப்பட்ட வேலையெல்லாம் சாதிகள் செஞ்சுருக்கு. நான் அன்றைக்கி முதல்ல ஷாலினி மரி அக்கா வராங்கன்னு உடனே நான் என்ன புத்தகத்தை எடுத்துகிட்டு போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒன்று அக்காவுக்கு எதிராக பேசும், இல்லை அக்காவுக்கு ஆதரவாக பேசும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வன்முறைகள்லாம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறோன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு யோசித்தேன். அப்போ என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம திராவிட இயக்கமும் தலித் விடுதலையும்னு ஒரு புத்தகம் இருக்குது, டிபே கமலநாதனுடைய புத்தகம். திராவிட இயக்கம் எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கு, வீரமணியா எவ்வளோ உத்தமரு அப்படின்லாம் கூட அதில் பேசலாமான்னு யோசித்தேன். இல்லை வேணாம், அவர் உள்ளூர் உத்தமர், நம்ம உலக உத்தமரை பிடிப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். உலக உத்தமர் யாருன்னா கம்யூனிஸ்ட்டு. அவங்க அதாவது எப்படின்னா, வலதுசாரிகள் எப்படின்னா தங்களை எதிர்க்கிறவங்களை கொள்ளுவாங்க, மார்க்சிஸ்டுகள் எப்படின்னா தங்க கூட இருக்கிறவங்களே கொண்டுருவாங்க. அவ்வளோ மோசமான, அவ்வளோ நல்லவங்க, உத்தமர்கள், அவ்வளோ உத்தமர்கள். ஸோ அதனால தான் ஒரு நேரத்தில் எனக்குலாம் மார்க்சிய கனவு இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் மார்க்சிய கனவுங்கிறதெல்லாம் மண்ணுக்குள்ளே போட்டு முடிக்கேன். அப்போ என்ன யோசிச்சேன்னா, அது நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. அதில் 1970 வங்காளம் வங்காளம் தனியாக பிரிஞ்சுது, ஒரு தனி நாடாக. அது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இருந்ததுலேருந்து பாகிஸ்தான் தனி நாடாக பிரிஞ்சுது. இந்திரா காந்தி ஒரு இராணுவ நடவடிக்கைலாம் எடுத்து அதை தனியாக பிரித்து கொடுத்தாங்க. அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி வங்காளதேசத்துலேருந்து நிறைய இந்துக்கள் இது இஸ்லாமியர்களுக்கான நாடாக மாறிடுச்சு. இன்றைக்குமே அங்கே அந்த நாட்டில் கிட்டத்தட்ட 13 கோடி மக்கள் தொகை ரொம்ப அதிகம். வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம்னா 8 கோடி மக்கள் தொகை. ஒருவேளை இந்தியாவுக்குள்ளே வங்காளமும் இருந்திருந்தால் இந்தியாவினுடைய பெரிய தேசிய இனமாக வங்காளிகள் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க பிரிஞ்சதுக்கு காரணம் ஒன்று மட்டும்தான், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதங்களாக இருந்த 2 மதங்கள், 2 பேருமே கிட்டத்தட்ட 50-50 அளவில், இந்து வங்காளிகள் 50 விழுக்காடு, இஸ்லாமிய வங்காளிகளும் 50 விழுக்காடுன்ற அளவில் இருந்திருப்பாங்க. அப்போ தனி நாடாக பிரிஞ்ச உடனே வங்காளதேசத்தில் இந்து வங்காளிகளுக்கு இடம் இல்லைன்ற ஒரு நிலைமை ஏற்படுது. இந்து வங்காளிகள்லாம் அங்கே இருந்துறவங்களாம் அப்படி இடம்பெயர்ந்து வர்றாங்க. வந்தவங்கெல்லாம் பக்கத்தில் கூடிய மேற்கு வங்காளத்துலாம் இடம் தேடுவாங்க. ஏன்னா வந்தவங்களாம் இந்து வங்காளிகளுக்குன்னு ஒரு மேற்கு வங்காளம்னு ஒரு இடம் இருக்கே, தேடுவாங்கல்ல. அப்படி தேட முயற்சி பண்ணாங்க. அப்போது உயர் சாதி இந்து வங்காளிகள், இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு மன்னிக்கணும், ஆதிக்க சாதி இந்து வங்காளிகள், இவங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அன்னைக்கு இருந்த இந்தியாவினுடைய மிக முக்கியமான கட்சிகள், மேற்கு வங்கத்துடைய மிக முக்கியமான கட்சிகள் இடம் கிடச்சிருச்சு. அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, அவங்களுக்கான குடியமர்வும் நடந்துருச்சு, ரீசெட்டில்மெண்ட்டும் நடந்துருச்சு. ஆனால் நாமசூத்திரர்கள் எனப்படக்கூடிய தலித் மக்கள், அவங்களும் இந்துக்கள் தான், அவங்களும் வங்காளிகள் தான். ஆனால் அவங்களுக்கு வங்காளத்துக்குள்ளே மேற்கு வங்கத்துக்குள்ளே இடம் கிடைக்கல. அன்னைக்கு யார் மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சராக இருந்தார்னா, இந்தியாவின் பிரதமராகவும் வாய்ப்பை பெற்ற கீழ்வெண்மணியில் அஞ்சலி செலுத்திட்டு போன ஐயா ஜோதிபாசு அவர்கள். நான் ஐயா அந்த கீழ்வெண்மணின்ற வார்த்தையெல்லாம் சொன்னன்றதை நீங்கள் அப்புறமா புரிஞ்சுப்பீங்க. 1978 அந்த நாமசூத்திரர்கள் இடம் தேடி வர்றாங்க. அவங்களுக்கு மேற்கு வங்கத்துக்குள்ளே இடம் மறுக்கப்படுது. அவங்க அங்கேருந்து மரிச்சாப்பிங்கிற ஒரு சதுப்பு நிலக்காடு, இப்போ நம்ம பள்ளிக்கரணை இருக்கலையா, நம்ம சதுப்பு நிலக்காடு அந்த பகுதிக்குள்ளே போகிறாங்க. 1978 ஏப்ரலில் போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குள்ளே அவங்களுடைய உழைப்பால் வெறும் சதுப்பு நிலக்காடாக இருந்த ஒன்று அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன மேம்பாடுகளை கொண்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அளவில் அவங்களால மாற்றிட முடியும் ஒரு வருஷத்துக்குள்ளே. 1978 ஏப்ரலில் போனவங்க 1979 மே மாதத்தில் அங்கேருந்து வெளியேற்றப்படுறாங்க. அதுவும் மேற்கு வங்கத்தினுடைய அரசின் கொள்கையால். ஒரே நாளில் ஒரு நிமிஷம், ஐந்திலிருந்து 12 வயதுக்குட்பட்ட 15 பள்ளி மாணவர்கள் மீது துப்பாக்கியிலிருந்து ஈட்டிகள் சொருகப்பட்டிருந்தன. அந்த துப்பாக்கியில் முன்னாடி ஒரு கத்தி மாதிரி வச்சுருப்பாங்களே, அதான் சொல்கிறாங்க. அடுத்து ஓலை குடிசையில் இருந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தவர்களை கொன்றனர். அவர்களின் மண்டை ஓடுகள் நசுக்கப்பட்டிருந்தன. அடுத்த நாள் கொண்டாடப்படவிருந்த சரஸ்வதி பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக குழந்தைகள் அங்கு கூடியிருந்தனர். அவர்கள் அங்கு செல்வதற்கு முன்பே போலீசார் சரஸ்வதியின் சிலையை உடைத்திருந்தனர். புள்ளி விவரங்கள் மாறுபட்டாலும் தனது காலை இழந்த நாளான ஒருத்தர் காலை இழந்தவர் தான் இதை பற்றி சொல்கிறார்.
31 ஜனவரி 1979 அன்று குறைந்தது 1700 பேராவது கொல்லப்பட்டார்கள் என்று சர்க்காருக்கு பின்னர் கூறப்பட்டது. நாமசுத்திரர்கள் ஒரு 14,000 பேர் அங்கே போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் 7,000 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம்ங்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய கணக்கு. மரிச்சாப்பியில் படுகொலை நடந்தது என்பது குறித்து ராஸ் மாலிக் என்பவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் 1999 நினைக்கிறேன் ஜேர்னல் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸில் ஒரு கட்டுரை வருது. அந்த கட்டுரையின் பெயர் ரெஃப்யூஜி ரீசெட்டில்மெண்ட் இன் ஃபாரஸ்ட் ரிசர்வ்ஸ், வெஸ்ட் பெங்கால் பாலிசி ரிவர்சல் அண்ட் த மரிச்சாப்பி மசாக்கர். ஸோ அப்படி கொல்லப்பட்டது பற்றி முதல்ல எழுதுறார். ராஸ் மாலிக் தான் முதல்ல எழுதுறாரு. அதுக்கு பிறகு 2005 அனு ஜெய்லஸ் அப்படிங்கிறவங்க எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில் டுவெல்லிங் ஆன் மரிச்சாப்பி வென் டைகர்ஸ் பிகம் சிட்டிசன்ஸ், நல்லா கேட்டுங்க, வென் டைகர் பிகேம் சிட்டிசன்ஸ் ரெஃப்யூஜிஸ் டைகர் ஃபுட், 2005 அந்த கட்டுரை வந்துச்சு. இதற்கு பிறகு நிறைய இதை பற்றின விவாதங்கள் கிளம்பி இருக்கு. கேம்பிரிட்ஜுக்கும் ஆக்ஸ்ஃபோர்டுக்கும் ஒரு 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 கனெக்ட் உண்டு. ஆக்ஸ்ஃபிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம், இந்த மாதிரி அந்த வாசகர் வட்டம் அந்த மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. அவங்கெல்லாம் கூட இதை பற்றி பேசுகிறாங்க. அப்போது இந்த இனப்படுகொலை குறித்து புத்தகம் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வந்துச்சு. நான் 2022 பேசுகிறோம்ல பேசல வந்துட்டு நெறியாளராக இருக்கும்போது சிபிஎம்னுடைய ஒரு நிர்வாகியாக இருந்த ஐயா கனகராஜ் அவர்கள்ட்ட நான் இதை கேள்வியாக வைக்கிறேன். அவர் அதை வந்து ரொம்ப மென்மையாக, நானும் வந்து அதை ரொம்ப வந்து புஷ் பண்ணிலாம் கேட்கலாம், ஒரு அளவாக தான் கேட்டேன். பட் கேட்டேன், யாருமே கேட்காத ஒரு இடத்துல நான் அதை கேட்டேன். அதற்கு பிறகு மரிச்சாப்பி படுகொலை நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்தது. அதை முன்வைத்து நீலம் மேடையில் கவிஞரும் சிபிஎம்னுடைய முன்னணி நிர்வாகி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தானக்காது முற்போக்கு எழுத்தாளர் இல்லை, அவர் ஆதவன் திச்சினியான வந்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி இருந்தார் நினைக்கிறேன். ஆமாம், அதனுடைய நிர்வாகியமான ஆதவன் திச்சினியா வந்து அது இல்லைன்ற மாதிரி மறுத்து பேசுகிறார். அந்த இடத்துல அக்கா வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நீல மேடையினுடைய காணொலி பதிவு இருக்கும், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அன்னைக்கு வந்து அக்கா சொன்னப்போ அப்படி இல்லைன்றதை மறுக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு அக்கா தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ பொம்பளைங்க பஞ்சாயத்து புத்தகம் வாங்கும்போது நான் சொன்னேன், தீப் எல்தர்னு ஒருத்தர் இதை பற்றி இதில் பாதிக்கப்பட்டவங்களுடைய வாய்மொழி தகவலை ஸ்டேட்மெண்ட்டை வந்து பதிவு செஞ்சுருக்காருன்னு. இப்போ கீழ்வன்மணியில் பாதிக்கப்பட்டவங்கள சோலை அப்படின்ற ஒருத்தர் வந்து அவரும் வாய்மொழி சாட்சியமாக பதிவு செஞ்சுருந்தார். அதை மாதிரி தீப் எல்தர் எழுதின ஒரு புக்கு, மரிச்சாப்பிக்கு ஒரு தனி புத்தகம் வந்திருக்கு. ராஸ்மாலிக் எழுதினது தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. தீப் எல்தர் எழுதினது வந்து அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக இதில் பாதிக்கப்பட்டவங்க யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்க அது தெரிஞ்ச பத்திரிகையாளர், அரசு அதிகாரிகள், இப்படி பலருடைய அந்த வாய்மொழி சாட்சியத்தை ஒரு நூலாக பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால் மரிச்சாப்பியை மறுக்கிறவங்க இதையும் சேர்த்து மறுத்துட்டா நல்லாயிருக்கும். நான் மறுக்காதீங்கன்னு சொல்லலை, இதையும் சேர்த்து மறுக்கணும். ஏன்னா அன்றைக்கி நீங்கள் ஏபிபி நாடுன்னு பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஊடகத்தினுடைய பத்திரிகை அன்றைக்கி பத்திரிகையாக தான் இருந்துச்சு, ஏபிபின்னு சொல்லிட்டு ஆனந்த் பவன்ற மாதிரி அந்த அந்த பத்திரிகையோட பேர். அதில் தான் இந்த செய்திகளாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த செய்தி தவறாக இருக்குது, பிழையாக இருக்குது, அதோடைய நாளில் வந்து பிழைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அதில் அவங்க முக்கியமான ஆதாரத்தை வச்சு மறுக்கிறாங்க. அதனால் தீப் எல்தருடைய இந்த நூலும் மறுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ இது ஒன்று. இதற்கு பிறகு தலித் பொது உரிமை போராட்டம், இது வந்து தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி அதிகம் ஆய்வு செய்யக்கூடிய ஐயா கோ ரகுபதி அவர்கள் எழுதின ஒரு முக்கியமான புத்தகம். நான் இவரை அறிமுகம் செய்கிறதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. எங்கள் ஊருக்காரர், அது ஒரு காரணம். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். என் ஊரில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியணும்ல. நான் என் ஊரை சாதியிலலாம் ஒரு நேரம் நினச்சிட்டு இருந்திருப்பேன். சின்ன வயசு ரொம்ப ஒரு 12-13 வயசுலலாம் நினச்சிட்டு இருந்திருப்பேன். கோயம்புத்தூர் போனதுக்கப்புறமா கோயம்புத்தூர்லாம் தீண்டாமல் இருக்க போலன்னு கூட நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரியுது, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ரியலைஸ் பண்ணல, அவ்வளோதான் விஷயன்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். ஸோ தலித் பொது உரிமை போராட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்ரகாரம், அந்த அக்ரகாரத்துடைய பேர் கேட்டால் உங்களுக்கு டக்குன்னு ஒரு இடம் ஸ்பார்க் ஆகலாம். கல்பாத்தி அக்ரகாரம், கல்பாத்திய சகோரம், அந்த மூவி ப்ரொடக்ஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அந்த அக்ரகாரத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் தான் கல்பாத்தி பிராமணர்கள் சொல்லப்படுறவங்க, பாலக்காட்டு பிராமணர்கள். அவங்க வந்து தங்களுடைய அக்ரகாரத்தினுடைய அந்த பாதைக்கு வந்து பொது பணத்தை செலவு செய்யணும், நகராட்சியில் பணம் கேட்குறாங்க. வாங்கி செலவுலாம் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு பிறகு இது பொதுப்பாதை தானே. பொதுப்பாதைன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் போவதற்கான உரிமை கொண்ட பாதை, ஆனால் தலித்துகள் போகக்கூடாது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினர் பொதுப்பாதைனா நீங்கள் பொதுப்பணத்தை பயன்படுத்தினா பொதுப்பாதைனா நாங்களும் போகலாம், இல்லைன்னா அது பொதுப்பாதை இல்லை, அதுக்கு நீங்கள் பணத்தை பயன்படுத்திடக்கூடாது, பணத்தை திருப்பி கட்டுங்க, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. இதைத்தான் கோ ரகுபதி அவர்கள் எழுதுகிறாரு. அதில் ஒரு முக்கியமான வரி, ஆர் சீனிவாசனின் தீர்மானம், ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னரே கல்பாத்தி அக்ரஹார ஊடுபோக்கு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது.
ஐயா ரெட்டைமலை சீனிவாசன் அவருடைய தீர்மானம்ங்கிறது 1925 அந்த காலகட்டங்களில் வருது. 27 இருக்கும்ல, 25 27 அந்த காலகட்டம். நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி 1885 இது நடந்துருச்சு. கிட்டத்தட்ட அதே காலகட்டங்களில் ஐயா அயோத்தாச பண்டிதர் வந்து சென்னை மகா ஜனசபையில் இது மாதிரி ஒரு 10 கோரிக்கையெல்லாம் முன் வச்சார். அதெல்லாம் அவங்க மதிக்கலை. ஸோ இதெல்லாம் தான் பல பிரச்சனைகளுக்கான தொடக்கம் அமைஞ்சுது. ஸோ இந்த 2 நூல் வந்து ரொம்ப முக்கியமானது. 2 நூலோட முடிச்சு எனக்கு அவருக்கு போன வருஷம் சண்டே ஆச்சு. பட் ஸ்டில் ரகுபதியோட புக்ஸ் வந்து படிச்சே ஆகணும். ஏன்னா அந்த எழுத்துக்கள் வந்து நீங்கள் இப்போ வரலாறு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ ஜியோ பாலிட்டிக்ஸ் குளோபலாக பேசுகிற. பட் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எப்படி, அதாவது நிலம் சார்ந்த பொது உடைமை அரசியலாக இருந்தாலும் சரி, இல்லை ஆதி தமிழர்களுடைய அரசியல் இருந்தாலும் சரி, இதில் ரொம்ப அழகாக வண்ணங்கள் பற்றி எழுதியிருப்பார். வண்ணங்களை கண்டுபிடித்தவர்கள் ஆதி தமிழர்கள்னு சொல்லி ஒன்று ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். சுண்ணாம்பு கலவையிலேருந்து கலர்ஸ் இருக்குல்ல, நிறங்கள், அதில் பேர்கள் எப்படி வந்தது, அவங்களுக்கு இந்த வண்ணார் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது, இந்த மாதிரியான பேர்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிடுவார். அப்போது தமிழ் தேசியம்னு அவர் வெளிப்படையாக பேச மாட்டார். ஆனால் ரகுபதியோட எழுத்துக்கள் தமிழ் தேசியத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிறது நம்ம தான் கொண்டு வரணும். அவர் சொல்ல மாட்டார் தமிழ் தேசியம், நான் தலித்துன்னு தான் சொல்லுவார். ஆனால் அவர் ஆதி தமிழர்னு சொல்ல மாட்டார். ஆனால் ஆதி மருத்துவர்னு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அது ரொம்ப அருமையான புத்தகம், ஆதி மருத்துவர் அப்படின்ற புத்தகம். அதெல்லாம் படிச்சு தான் எனக்கு என்னுடைய கனெக்ஷன், ஓ தமிழர்களுக்கு இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கா, இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா, எனக்கு என்னோட ஹிஸ்ட்ரி தெரியணும்ல. அவர் சொன்ன மாதிரி ஐ நீட் டு நோ மை ஹிஸ்ட்ரி. எனக்கு என்னோட ஃபேவரட் ஜானர் வந்து ஹிஸ்ட்ரி தான் படிக்கிறதுக்கு. அதில் எல்லா ஹிஸ்ட்ரியும் சொல்லிட மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் இது வந்து ரகுபதி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசியிருக்காரு. ரகுபதியோட புக்ஸ் நிறைய இருக்கு, ஆனால் நீ அதை படிக்கணும். ஓகே, ஒரே நிமிஷம் திருப்பிடுங்க. ரகுபதி அவர்களுடைய இன்னொரு புத்தகம் இருக்குது, தலித்துகளும் தண்ணீரும். இன்றைக்கி வந்து தண்ணி வந்து சூயஸ் நிறுவனம் கையில் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டம் வரைக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கு தண்ணீர் சார்ந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அது இப்போ தான் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதையும் மாநகராட்சியெல்லாம் டெண்டர் விட்டு சூயஸு கொடுத்துருவாங்க போல். தலித்துகளும் தண்ணீரும் போல ஒரே ஒரு முக்கியமான தத்துவத்தை முன்னுரையிலேயே சொல்லியிருப்பார். அது நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். தண்ணீருக்கு என்ன தன்மை உண்டு? இயற்கையில் பாயும் தன்மை உண்டு, குளிரும் தன்மை உண்டு, இந்த மாதிரி ஒரு தன்மைகள்லாம் தான் உண்டு. தண்ணீருக்கு சாதியை கடத்தும் தன்மை உண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு படிக்கும்போது ஒரு தண்ணீருக்கு பாவத்தை போக்கும் தன்மை உண்டு, ஆன்மீகம் கற்பித்தது. ஆன்மீகம் அப்படி ஒரு தன்மையை தண்ணீருக்கு கற்பிச்சது. இயற்பியல் தன்மை கிடையாது அதுக்கு, அது ஒரு ஆன்மீகத்தன்மை. அதே மாதிரி சாதிய தன்மையை ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அல்லது ஒரு தாழ்த்தப்பட்டவர், ஒரு தீண்டாமை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர் தண்ணீரை தொட்டு அதற்கு பிறகு அதை உயர் சாதி தொட்டால் அந்த தீண்டாமை தண்ணியில் பரவி தண்ணீர் மூலமாக இவனுக்கு பரவிடும். மின்சாரத்தை கடத்தும் தன்மை உண்டு தான் நம்மளாம் இயற்பியலில் படிச்சிருப்போம். தீண்டாமையை கடத்தும் தன்மை உண்டுன்னு படிச்சிருக்கோமா? அப்படிப்பட்ட வேலையெல்லாம் வந்து சாதிகள் செஞ்சுருக்கு. அதனால் அந்த சாதியை வந்து எதிர்க்க வேண்டிய தேவை என்னங்கிறதெல்லாம் நம்ம இதன் வழியாக புரிஞ்சுக்கணும். அதற்கு கோ ரகுபதி அவர்களுடைய நிறைய நூல்கள் வந்து ரொம்ப தேவையான ஒன்று. இந்த புத்தகம் படிங்க. நான் சொன்ன தலித்துகளும் தண்ணீரும் கூட படித்து பாருங்கள். நன்றி. சிறப்பு. அதுவும் நீளம் தான்.